சார் ஸ்டார் படம் பாத்தீங்களா சார்? ஸ்டார் படம் பார்த்து நல்ல கூட்டம் வந்திருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அது பர்டிகுலராக இன்டர்வல் வரைக்கும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்டர்வல் வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலான்ட்டு ஒரு பயங்கரமான அழகான ஒரு ஹீரோயின், ரொம்ப 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 கியூட்டான ஹீரோயின், அதுதான் ப்ளஸ் இன்டர்வல் இருக்கும். அதுக்கு மேலே இவங்க கதையெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு, நான் பாம்பேக்கு ஆடிஷன் போவேன். இந்த கதை தமிழ்நாட்டில் நடக்குது. நான் என்ன சொல்றேன், சென்னையில வல்சரவாக்கம்ல வருஷத்துக்கு ஒரு 1000 ஆடிஷன் நடக்குது. அங்க விட்டுட்டு நீங்க ஏன் பாம்பே? ஆக்டிங் கிளாஸ் இங்கேயும் இருக்கு. இங்கே ஒரு 15 ஒர்க் ஷாப் நடக்குது. சூப்பர் சூப்பர் ஒர்க் ஷாப். கூத்துப்பட்டு இருக்கு, ஜெயராவன் இருக்காரு, இன்னும் நிறைய ஒரு 10 இருக்கு சூப்பர் சூப்பர். ஸோ அது வரைக்கும் ஏன் போகணும், அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு மேல நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ்ல நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அது நீங்க ஃபில்அப் பண்ணும். அவர் இங்கிலீஷு ஆர் ஹிந்தின்னுட்டு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போயிட்டு நான் தமிழ்ல நடிக்கிறேன்றாரு. அவர் ஒத்துக்கிட்டா கூட அவர் அங்கே சொதுப்புறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்ட்டா, நாங்க ஆக்டரா வரணும்ட்டு நமக்கு எப்போ தோணுதுன்ட்டா, நான் கண்டினியூஸா படத்துல என்ன காட்டு இருக்கலாம்னு சொல்றேன். கமல் படம் இப்ப பார்த்த டிவியில பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பாக்குறது, என்னடா அவர் படம் பார்த்துட்டு இருக்கு, அப்படி எல்லாம் நீ ஆக முடியுமா? சீனி படம் பார்த்துட்டு இருப்பாரு, விஜய் படம் பார்த்துட்டு இருப்பாரு, சார்லி சாப்ளின் படம் பார்த்துட்டு இருப்பாரு, பிரபுதேவா டான்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் நிறைய காட்டு இருக்கணும். அப்பதான் உங்க மைண்ட்ல டீடைல்ஸ் அதிகமா வைக்கலன்னு சொல்றீங்களா சார்? டீடைல்ஸ் அதிகமா வைக்கலன்னு சொல்றீங்க. அப்பதான் நான் எனக்கு ஒரு, இப்ப நான் சென்னைக்கு வந்து நான் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஹீரோ வில்லன் எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப நான் சாதாரண ரோட்ல போயிட்டு இருக்க வேற விஷயம். நான் வந்தது 1981ல பசின்னு ஒரு படம் பார்த்தேன், நெஞ்சத்தை கில்லாத பார்த்தேன், உதிரி பூக்கள் பார்த்தேன், ஒரு தலை ராகம் பார்த்தேன். அந்த படம் பார்த்தோட மெட்ராஸ் மாதிரி ஒரு பெங்களூர், இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்றதுக்கு மெட்ராஸ் மாதிரி ஒரு இடம் இல்லைன்ட்டு மெட்ராஸே தெரியாது. கையில 300 ரூபாய் வச்சு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு பெஸ்ட்னு சொல்றீங்களா சார் சினிமாக்கு? இல்ல, அந்த டைம்ல பெங்களூர் ஆடி போச்சு. நெஞ்சத்துக்கு இல்லாத எல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டைல்ல எல்லாம் படம் வரல. பெங்களூர்ல இன்னும் தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் படம் பண்றாங்களா? ஒரு தலை ராகம், உதிரி பூக்கள் எல்லாம் பயங்கர ஹிட் பெங்களூர்ல. இது இந்த 4 படம் பார்த்துதான் நானும் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் டிவியில அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்கணும். இன்னும் வீட்டுல கொஞ்சம் போஸ்டர் ஒட்டு, கமல் போஸ்டர், அது ரூம்ல அதெல்லாம் ஒட்டி, அவர் டெல்லி பார்க்குற மாதிரி, சார்லி சாப்ளின் மாதிரி ஏதோ ட்ரை பண்ற அவர் மாதிரி இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுக்கணும். நடிப்பு வந்து பிறந்த உடனே வந்துடாது. ட்ரைலர் பாத்தீங்களா சார்? ட்ரைலர் பார்க்கல. ஏன்னா ட்ரைலர்ல வந்து நல்லா ஸ்பீடா போற மாதிரி காட்டினாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா. அதான் இதுல ஸ்லோவா போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ இன்டர்வலுக்கு ரொம்ப பெருசா ஒரு எதுவும் கிடையாது. என்ன சொன்னேன் இல்லையா, அந்த பிளஸ் நமக்கு அந்த ஹீரோயின் தான் ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் ஹீரோயினா செகண்ட் ஹீரோயினா சார்? ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இன்டர்வலுக்கு முன்னே வர்றான் இல்லையா, அவர் ரொம்ப கியூட்டா இருப்பான். இவன் பழைய ஃபேன். இவர் போய் ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க காலேஜ்ல, அது ரொம்ப சாதாரண டான்ஸ். ஒரு பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் மோட்டிவேஷன் பண்றது. இந்த பொண்ணு விஷுவல் அடிச்சு கிளாப் அடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல வர்றா இல்லையா அந்த ஹீரோயின். எல்லா ஆடியன்ஸுக்குமே படம் கனெக்ட் ஆகுமா சார்? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒன்னு ஃபேமிலி பிளஸ் 2K கிட்ஸ், அவங்களுக்குள்ள எதான ஆகணும். பட் என்ன தோணுச்சுன்ட்டு இங்க பாருங்க, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் ஓவர் பில்டப் ஆனது. முன்னாடி ரொம்ப ஓவர் பில்டப். படத்துல கூட அது வருது. லாஸ்ட்ல மரீனா பீச்ல இவர் கட் அவுட் வச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் பக்கத்துல வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் ஆசை தான். பட் அவங்களெல்லாம் ஒரு 20, 25, 30 படம் பண்ண பிறகுதான் ஒரு சின்ன பொசிஷனுக்கு வந்தாங்க. கமலஹாசன் உலக நாயகன் எப்போ கூப்பிட்டாங்க? 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் தெரியல. ஸோ அப்பதான் அவருக்கு, அது வரைக்கும் பத்மஸ்ரீ கமலஹாசன் தான் இருந்தது. அவருக்கு ஒரு ட்ரைட்ல ரொம்ப லேட்டா வந்துச்சு. அவர் ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். எல்லாமே பண்ணுவாரு. டான்ஸ், மியூசிக், ஃபைட், சிங்கிங், ஆக்டிங், எனி டைப் ஆஃப் கேரக்டர். ஈவன் சிவாஜி கணேசன். அப்போ எனக்கு ஃபேஸ்ல ஏதோ ஆயிடுச்சு, அதனால நான் ஆக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி காட்டுறாரு. நீங்க பார்த்தா இப்ப வடிவேலு ஒரு 16, 17 வயசுல
நான் எல்லாம் நடிக்க முடியுமா, நான் வீட்டில் யோசனை பண்ணியிருந்தா, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தா எல்லாம் பயங்கர கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு தைரியத்துல வந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நிறைய ஆஃபீஸ் பாய் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. பட் கடைசியில் அவர் ஒரு சூப்பரா நடிக்கலான்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இதுல கலர் ஒரு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது, இம்பார்ட்டன்ஸே கிடையாது. அவ்வளோ கருப்பு அவர். அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வச்சிருக்கலாமோ, அந்த லைட்டா இருக்கிறதுக்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸா அவரு யோசிச்சுட்டு இருக்காரு இல்லையா ஐயா? ஆமா, அது ஒரு சின்ன தழும்பு. அதை வச்சு அவர் வில்லன்னா கூட ஆக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்றேன், இது ஒரு சாதாரணமா இருக்கு. அவங்க வடிவேல 16 ஏஜ்ல இல்ல யோகி பாபு ஒரு 10 இயர்ஸ் பேக் நல்ல ஆக்டர் வரேன்னு யோசனை பண்ணிட்டு வராம இருந்தது, அவர் இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருக்க மாட்டாங்க. நாகேஷன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி தமிழ் ஆக்டர், 1960 to 2000 வரைக்கும் ஆக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வரவே முடியாது. அவ்வளோ நல்ல ஆக்டர். நிறைய அவங்க பண்ற ரோல் எல்லாம் நீங்க கமலும் சிவாஜி கணேசன் பண்ண முடியுமா, அந்த அளவு கேட்குற அளவுக்கு அவங்க நல்ல படங்கள் நடிச்சாரு. அனுபவி ராஜா அனுபவி, மேஜர் சந்திரகாந்த், நீர்க்குமிழி, யாருக்காக அழுதான், எக்ஸ்ட்ராடினரியா பர்ஃபார்ம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி இப்போ MS பாஸ்கர் வந்துட்டு இருக்காரு. பட் MS பாஸ்கருக்கு அவங்க நாகேஷ்க்கு இருந்த பாடி லாங்குவேஜ்ல நீங்க எதுக்கு சொல்றேன்ட்டா, நாகேஷ்க்கு ஃபேஸ்ல எல்லாம் நிறைய இது இருக்கும். ஒரு 20 இடத்துல ஸ்மால் பாக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ இங்க ஹோல்ஸ் இருக்கும், ஃபுல் ஃபேஸ். அது நமக்கு தெரியாது. அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறதுனால நாங்க அது மறந்துடுவோம். அதுக்கு மேல அவங்களுக்கு நிறைய க்ளோஸ் அப்ஸ் இருக்காது. மேக்கிங் ஓகேவா? மேக்கிங் ஓகே. லவ் டுடே மாதிரி இல்லை. லவ் டுடே ரொம்ப ஃப்ளூவெண்டா இருந்தது. லவ் டுடே ஃப்ளூவெண்டா இருந்தது. ஒரு அழகான சுனாமி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப ஸ்பீட் இருந்தது, ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. அந்த பையன் 100 படத்துல நடிச்ச மாதிரி நடிச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் படம் ஆனா கூட லவ் டுடே பையன். அதெல்லாம் இதுல இல்லை. இங்க கர்ணன் போட்டிருக்காரு. கர்ணன் மாதிரி ஒரு நடிக்க முடியுமா, இல்ல தசாவதாரா நடிக்க முடியுமா, இல்ல அமிதாப் பச்சன் மாதிரி நடிக்க முடியுமா? ஸோ அது கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் வந்தது ரொம்ப சந்தோஷம். வரட்டும், அது மக்களை தான் டிசைட் பண்றாரு. இன்னும் இவ்வளவு அவசரப்படக்கூடாது. இன்னும் காத்து நிறைய கேரக்டர் பண்ணி மக்கள் தான் ஒத்துக்கிறாங்க. அப்ப என் தியரி என்னன்ட்டா, நான் நிறைய படம் பார்க்கறதுனால 2030ல இன்னுமே சூப்பர் ஸ்டார் விஷயமே வராது. 2030 வராது. ஒன்லி ஒன் யாரும் இல்லை, எல்லாம் ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் பேர் பாலிடிக்ஸ் போயிடுறாங்க. அந்த வார்த்தையே வரும். இவங்களெல்லாம் வச்சு 500 கோடி ரூபாய் படம், 600 கோடி ரூபாய் படம் இல்லை இனிமே எடுக்க முடியுமா? அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். விக்ரம் ஒரு படம் நடிச்சிருக்காரு, தங்கலானன்ட்டு. ரெடியாகி 6 மாசம் ஆச்சு, ரிலீஸ் ஆகல. அவ்வளோ சூப்பர் ஆக்டர் விக்ரம். ஸோ அவங்க படங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது இதெல்லாம் பட் ஓடின சந்தோஷம். மக்கள் தான் டிசைட் பண்றாரு. ஆக்சுவலி நல்ல ஆக்டர் தான் சார் விக்ரம். ஏன் சார் அவர் கொண்டாடல மக்கள்? என்ன ரீசனா இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியன்? என்னன்ட்டு இப்போ படம் எல்லாம் ஓடுது. ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் 2K கிட்ஸ். 2K கிட்ஸ்க்கு படம் பிடிச்சிச்சுன்னா ஹிட். அப்ப நீங்க ஜாதிய படங்கள் எடுங்க. ஜாதி படம் எடுக்கிறது, சோகமான கதை எடுக்குது, ரொம்ப ஸ்லோ ஃபிலிம் மேக்கிங், அப்படி எல்லாம் படம் ஓட பிடிக்காது. அதனால ஸ்லோவா இருக்கக்கூடாது, டிராஜிக்கா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பிரேமலு மாதிரி ஒரு ஸ்பீட் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும். அழகான ஹீரோயின் இருக்கணும். ஏன்டா எல்லாம் நொந்து போயிருக்காங்க. பணக்கார ஏழை எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வர்றாங்க. கண்டிப்பா. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு 2.5 hours எல்லாம் மறந்துட்டு பார்க்கலாம் தான் வர்றாங்க எல்லாம். ரொம்ப வயலன்ஸ் இருந்தா, ரொம்ப ட்ராஜடியா இருந்தா எல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க இல்லையா? பர்டிகுலர்லி சம்மர். இப்ப எல்லாம் படம் பார்க்க வர்றவங்க எல்லாம் 25% எல்லாம் வெயிலுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப நீங்க வேற PVR அதெல்லாம் பார்த்தா 15 படம் போட்டிருப்பாங்க. ஒரே வாரத்துல 15 படம் போட்டிருப்பாங்க. அங்கங்க ஒரு வருஷம், இது வருஷம், அது வருஷம், இது வருஷம் அப்படின்ட்டு. அப்படி இந்த படம் அவர் கில்லி மாதிரி நல்லா போயிடுச்சு. 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் அவரு ஓரளவுக்கு வரலாம். பட் ரொம்ப கிளைம் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு இவர்கிட்ட ரொம்ப சூப்பர் டேலண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. படம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். இல்லை சார், தேங்க்யூ ஸோ மச். ஜர்னி வித் மருது சார்.
எவ்வளோ இருக்குங்க? 600 இருக்காங்க சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.